இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ என்ன செய்யணும்? சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே யாராய் இருக்கிறார்? அவர் பெரியவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நாம் சத்தமிட்டு கெம்பீரிக்க வேண்டுமா? ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை அவர் என்ன செய்தாரா? செய்தார். அவர் செய்த காரியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும். செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரை துதிக்கிறதுனால் எனக்கு என்ன லாபம்? சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுது அவர் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உன் நடுவில் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். எப்போ? கடவுளை துதிக்கும் போது. வசனம் சொல்லுகிறது, உன் நடுவில் இருக்கிற கர்த்தர் அவர் யார்? அவர் பெரியவர். அவர் ஏன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 46வது அதிகாரம் 5வது வசனத்துல, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எதற்காக நம் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா, சகாயம் பண்ணும்படி நம் நடுவில் இருக்கிறார். எதற்காக நம் நடுவில் இருக்கிறார்? சொல்லுங்க. சகாயம் பண்ணும்படி நம்முடைய நடுவில் தேவன் இருக்கிறாரா? Glory to God. அப்போ ஆராதனையில ஒரு முக்கியமான பகுதி தான் துதிக்கிறது. Praise and worship. அநேகர்கிட்ட நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள், ஆராதனையில் நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? இந்த ஆராதனை நான் கர்த்தரை ஏன் துதிக்கணும்? ஆண்டவரை துதிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரை துதிக்கிறதுனால எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? யார் துதிக்க வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் யார்? நான் முதலே சொன்னேன், அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். அப்போ நம்முடைய நடுவில் இருக்கிறார் தேவன் யார் அப்படின்னா, அவர் பெரியவர். எதற்காக நம்முடைய நடுவில் இருக்கிறார்? உங்க ஒவ்வொருவருக்கும், தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்யும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்கள் நடுவில் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அப்போ நாம் துதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். எதற்காக வாசம் பண்ணுகிறார்? உனக்கு சகாயம் பண்ணும்படி. நல்ல கவனிங்க. நம்ம என்ன நிலையில வந்து தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறோமோ அந்த நிலையை மாற்றுவதற்கு, உனக்கு வேண்டிய சகாயத்தை ஆண்டவர் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 135வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சபையில் நிற்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? யார் துதிக்கணும்? சபையில இருக்கிறவர்கள் யார் என்ன செய்யணும்? என்ன சத்தம் வரமாட்டுக்கு? கர்த்தரை துதிக்கணும். எங்க இருக்கிறவங்க?
சபையில் நிற்கிற எல்லாருமே கர்த்தரை துதிக்கணும். இங்க என்ன நடக்குது? ஆராதனையை நடத்துகிறவர்கள் மட்டும் துதிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல இருந்து கொஞ்சம் சவுண்டு மேல எழும்புது. வேதம் சொல்லுது, எப்பா சபையில நிற்கிறவர்கள் நீ என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். எனக்கு எப்படி துதிக்கிறதுன்னு தெரியல பாஸ்டர். பாடுற பாட்டு தெரியல பாஸ்டர். எம்மா வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஏசாயா 63வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் என்ன செய்யணுமா? கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்? அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்திற்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அப்ப கர்த்தரை எதுக்கு துதிக்கணும்? இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையே செய்யலையா? சொல்லுங்க, நன்மை செய்தார்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு காண்பித்த இரக்கத்திற்கு தக்கதாக தயவுக்கு தக்கதாக வேதம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய தயவு. உங்க மேல கர்த்தர் தயவு வைத்திருக்கிறதுனாலதான் நீங்க சுகமா வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றீங்க. எதனால வர்றீங்க? உங்க திறமையில இல்ல, கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற தயவு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் எங்களுக்கு செய்த நன்மை. அப்போ கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். சொல்லுங்க, கர்த்தரை எதுக்காக துதிக்கணும்? எனக்கு இந்த வாரத்தில் அவர் செய்த தயவுக்காக, எனக்கு பாராட்டின இரக்கத்திற்காக, எனக்கு செய்த நன்மைக்காக உள்ள வந்த உடனே, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் உங்க இரக்கம் இல்லைன்னா என்னால் இதை செய்திருக்க முடியாத, உங்க தயவு இருந்ததுனால தானே எனக்கு வந்த ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்தீங்க, நீங்க நன்மைகளை செய்தீங்களே. நீங்க துதிங்க துதிங்க துதிங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க தேவன் செய்த எல்லாவற்றிற்காகவும் நீங்க என்ன செய்யணும்? தேவனை துதிக்கணும். மூன்றாவது, ஏசாயா 41வது அதிகாரம் 21வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை அப்போ கர்த்தரால் நீங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ உங்க வாயிலிருந்து நீங்க கர்த்தரை துதிக்கணும். நான் இப்படி சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் ஏன் விடுவித்து வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னா, எதுக்காக கொண்டு வந்தாரு? அவங்க தேவனை என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். there is a purpose. அவங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம், தேவனை ஆராதிக்கணும். Glory to God. அப்ப உங்களையும் என்னையும் தேவன் ரட்சித்தது, இந்த ஆலயத்தில் வைத்திருப்பது எதற்காக? சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். பரலோகத்துல தேவனை துதிப்பதற்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை என்ன செய்தார்கள்? ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டிருக்கிறார்கள். எங்க? அவர் வீட்டிருக்கிற இடத்துல. இப்ப வேதம் சொல்லுது, நான் உங்க நடுவுல நான் வாசம் பண்ணுகிறேன். அப்ப உங்க நடுவுல அவர் இருக்கும் பொழுது யாரு துதிக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரனா? நீங்க தான் துதிக்கணும். அவர் எங்க இருக்கிறார்? உங்க நடுவில் இருக்கிறார். அப்ப பூமியில ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். ஏற்படுத்தியிருக்கிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலையை நீங்க என்னதான் செய்யணும்? செய்துதான் ஆகணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 13வது அதிகாரம் 11வது வசனம். வேதம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு? சேர்க்கையாக்கி கொண்டார். அப்படின்னா என்ன? உங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக சேர்த்து கொண்டிருக்கிறார்? அவரை துதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னை துதிப்பதற்காக நான் உன்னை இந்த சபையில நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ என்ன செய்யல? நீ செவி கொடுக்கல, நீ ஆராதிக்காம இருக்கிற, கர்த்தரை துதிக்காமல் இருக்கிற. வேதம் சொல்லுது 15வது வசனத்துல, நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. நீங்க என்ன செய்யுங்க? செவி கொடுத்து கேளுங்க. மேட்டின்மையாய் இராதயங்கள். கர்த்தர் இதை விளம்பினார். இந்த ஆராதிக்கிறவர்களுக்கு ஏன் தெரியுமா நம்ம ஆராதனை செய்யாம இருக்கிறோம்? என்ன சத்தம் வரல? நம்ம ஏன் பாடணும் அப்படிங்கிற அகம்பாவம். நம்ம எதுக்கு வாயை திறப்பான? அதான் அவர் மைக்க பிடிச்சு பாடுறாருல்ல. இது எதுல வருது? வீம்பு. நான் ஏன் பாடணும்? இல்ல, நான் எதுக்குப்பா பாடணும்? நம்மளை அறியாமலேயே அந்த மேட்டின்மையான அந்த கேரக்டர் நமக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா வந்துருது. இவருங்கிறது மைக்கில் சொல்றாரு, எல்லாரும் வாயை திறந்து சத்தமா பாடுங்க. அப்படியாவது வாயை திறக்கிறாங்களா? இல்ல சொல்லுதுப்பா. நீங்க என்ன செய்யுங்க? உங்க தேவனுக்கு நீங்க மகிமையை செலுத்துங்கள். Glory to God. நல்ல அந்த 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. இல்லம்மா, அவர் அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னும் 2 மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்தில் காத்திருக்கும் போது, நல்ல கவனிங்க, அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் நீங்கள் உங்க தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யுங்க? மகிமையை செலுத்துங்கள். உன் கால் இடறுகிறது அப்படின்னா நீ கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நீ என்ன செய்யல? தேவனை ஆராதிக்கல. வேதம் சொல்லுது, உன் கால் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் வெளிச்சத்திற்காக நீ காத்திருக்கிற, விடுதலைக்காக காத்திருக்கிற, ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற. ஆசீர்வாதம் வந்தாதான் பாஸ்டர் என்னால பிரைஸ் பண்ண முடியும், அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, அது வருவதற்கு முன்பதாக நீ என்ன செய்யணுமா? உன்னுடைய அந்தகாரம் காரிருமாக மாற பண்ணுவதற்கு முன்பு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆமா, அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இதை கேளாமல் போனீர்கள். Glory to God. நீங்க கேட்காம நீங்க போனதுனால உங்களுடைய கால்கள் என்ன செய்கிறது? இடறுகிறது. வெளிச்சத்திற்கு காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில என்ன வருது? அந்தகாரமும் காரிருளும் வருது. ஏன் பிரச்சனை இருக்க கூடுது? சபைக்கு வந்தா பிரச்சனை மாறும் தானே வரும், ஆசீர்வாதம் வேணும்னு தானே வரும். வேதம் சொல்லுது, அது வருவதற்கு முன்பதாக நீ கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்கணும். ராமேன் சொல்லுங்களேன். அப்ப நான் துதிக்காம இருக்கிறதுனால
நான் தேவனுடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான அந்தகாரம் மாறாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தடுமாறுகிறது அப்படின்னா நீங்க யோசிக்கணும், சம்திங் ராங். யார்கிட்ட? அவர்கிட்ட இல்ல, உங்க வாழ்க்கையில. நீங்க தேவனை துதிக்க, நான் இப்படி சொல்லட்டுமா, ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நீங்க நன்றி சொல்லாம இருப்பீங்க அப்படின்னா, நீங்க துதிக்காம இருப்பீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்க்கையில கிரெடிட்டாதாங்க இருக்கும். கட்டாயம் ஆண்டவர் அதை கேட்பார். நான் உன்னைக்கு அன்னைக்கு அதை செய்தேன்ல. சின்ன பிள்ளை சொல்லுது, என்ன சொல்லுது? நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்தேன்ல, நான் உனக்கு அன்னைக்கு செய்தேன்ல. அப்ப இவ என்ன எதிர்பார்க்கிறா? நான் செய்தேன், நீயும் என்ன செய்யணும்? திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்குது. அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உனக்கு நன்மை செய்திருக்க, நீ அந்த நன்மைக்கு தக்கதாக என்ன சொல்லிருக்கணும்? ஆண்டவரை துதித்திருக்கணும். ராமேட் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை எதற்காக துதிக்கணும்? அவர் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற தேவன். சபையில் நிற்கிற எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அவரை துதிப்பதற்காக ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் துதிக்கும்படி ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். மறந்து போயிடக்கூடாது. துதிக்காம இருக்கிறதுனாலதான் சில பிரச்சனைகள் நாம் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. அப்போ ஆண்டவரை துதிக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க வேண்டும். ரைட். அப்ப துதிப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? துதிப்பதனால் வருகிற நன்மை என்ன? ஒரு 7 விதமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Glory to God. நம் ஆலயத்துல வருகிறது முக்கியம்தான். அதே நேரத்துல கர்த்தரை துதிப்பது என்பது ரொம்ப முக்கியம். காரணம், ஆண்டவர் நம்மை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை சொல்லுங்க, துதிக்கணும். அப்ப துதித்தா என்ன கிடைக்கும்? ஒரு வேலையை செய்தா அதற்கு பலன் இருக்குல்ல. நான் முதல்ல சொன்னேன், துதிப்பதற்காக நீங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா ஒரு வேலைக்கு நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? அமர்த்தப்பட்டிருக்கிறீங்க. யாரால்? தேவனால் அமர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அவருடைய வேலையை நீ செய்யும் பொழுது 7 விதமான ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒன்று, ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆறுதல் செய்கிறார். ஆலயத்திற்கு நம்ம எதற்கு வருகிறோம்? ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டாரா? இல்ல, ஒரு சமாதானத்திற்காக அல்லது ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு மன நிம்மதிக்காக தான் நம்ம எங்க வரோம்? ஆலயத்திற்கு வருகிறோம். நல்ல கவனிங்க, நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ஆறுதல் படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறாரு? ஆறுதல் படுத்து. எதுல ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னா, நீங்க எந்த நிலையில தேவனுடைய ஆலயத்திற்கு நீங்க உள்ள கடந்து வருகிறீங்களோ, இப்ப எப்படி ஆறுதல் படுத்துகிறார் பாருங்களேன். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்துல, சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப நல்ல கவனிங்க, துயரத்திற்கு பதிலாக கர்த்தர் எதை கொடுக்கிறார்? ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க ஒடுங்கின நிலையில, ஒடுக்கப்பட்ட நிலையில இருப்பீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அதற்கு பதிலாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை கொடுக்கிறார்? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. இரண்டாவது, ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் பதிலை கொடுத்து
ஆண்டவர் என்ன செய்கிறாரா, இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? சீயோனில் இருக்கிற ஜனம், என்ன முதல்ல சொன்னேன், சீயோனில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீ அழுது கொண்டு இருக்க மாட்ட. ஆலயத்துல சிலவங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏங்கி ஏங்கி அழுவாங்க. உன் அழுகையை வீட்லையும் அழுக, சபையில அழுகை, அது மாறாது. அது ஒரு பிறவி குணம் இல்ல? அப்போ வேதம் சொல்லுது, நீ இனி என்ன செய்ய மாட்ட? அழுது கொண்டு இருக்க மாட்ட. நீ தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கீங்கன்னு பாருங்களேன். இப்போ ஆராதனை நடத்தும் போது ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போ ஆண்டவர் சொல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன்னு இப்போ பாடல்ல வருதுன்னு வைங்களேன். இப்போ அந்த வார்த்தை உங்களை தொடுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், உன்னை நான் மார்போடு அணைத்து கொண்டேன், உன் மன கவலைகளெல்லாம் நான் என்ன செய்வேன்? தீர்ப்பேன்னு சொல்லும் போது இப்ப இந்த வார்த்தை எங்க போகுது? எனக்குள்ள போகுது. இப்போ நான் கூப்பிடுறேன், அப்பா என் மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும் நீங்க எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறா? உன் சத்தத்திற்கு, நல்ல கவனிக்கணும், நீங்க ஆராதனையில நீங்க என்ன பெருமூச்சு விடுகிறீங்களோ, ஏன்னா அவர் உங்களுடைய ஏக்கத்தையும் உங்க எண்ணத்தையும் உங்க நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்ப வார்த்தை வரும்போது அதை நீங்க கேட்ச் பண்ண உடனே வசனம் சொல்லுகிறது, உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே, ஓ glory to God, ஆராதனையில நீங்க என்ன கேட்கிறீங்களோ, உங்க இருதயத்தில் இருந்து நீங்க என்ன வேண்டுதல் செய்கிறீங்களோ அந்த காரியத்திற்கு வேதம் சொல்லுகிறது உடனே மறு உத்தரவு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே மறு உத்தரவு ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபம் பண்றோம், மறு உத்தரவு இல்லை. உபவாசம் பண்றோம், மறு உத்தரவு இல்லை. ஆனா துதிக்கும் பொழுது என் இருதயத்திலிருந்து என் வேண்டுதல்களை நான் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? என் மறு உத்தரவு அவர் கொடுக்கிறார். மூன்றாவது பாருங்க, ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் என்ன செய்வாராம்? சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். முதல்ல நம்ம என்ன வாசிச்சோம்? சீயோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கூப்பிடு. உன் நடுவில் இருக்கிறவர் யாரா இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் இருந்து நாம் கூப்பிடும் போது அங்க என்ன நடக்குது? அவர் எப்படிப்பட்ட ஆறுதலை செய்கிறார் அப்படின்னா, பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடியும்படி செய்கிறார். வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீத சத்தமும் அந்த தோட்டத்திற்குள் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற இடங்கள், எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேறுதல் அடையும்படி செய்கிறார். நல்ல கவனிங்க. எப்போ? நான் துதிக்கும் பொழுது. glory to God. நாம் துதிக்கும் பொழுது இன்னொரு காரியம் நடக்குங்க. நம்ம அறியாமலேயே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் பாருங்க. உங்களை அறியாமலேயே நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? சில நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்போ நீங்க முழு இருதயத்தோடு நீங்க ஆராதிக்கிறீங்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆறுதல் செய்வதை உங்களால
பார்க்க முடியும். எதில் ஆறுதல் செய்வார்? என்ன பிரச்சனையில் நீங்க இருக்கிறீங்களோ அது உங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த காரியத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்திருப்பார் தெரியுமா? விடுதலையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நான்காவது, ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் எல்லைகளில் அழிவும் நாசமும் உன் எல்லையில கேட்கப்பட மாட்டாது. ஹலோ, எப்போ சார்? கர்த்தரை நீ துதிக்கும் பொழுது, இங்க நீ தேவனை துதிக்கிற துதியில, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சபையில நீங்க தேவனை துதிக்கும் பொழுது அந்த பிரசன்னத்திற்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இப்போ நீங்க அந்த பிரசன்னத்துல இருந்து நீங்க வீட்டிற்கு போகும் பொழுது இந்த பிரசன்னத்தை நீங்க என்ன செய்துட்டு போறீங்க தெரியுமா? நீங்க கேரி பண்ணிட்டு போறீங்க. அப்படின்னா என்ன? இந்த பிரசன்னத்தை நீங்க சுமந்து செல்லுகிறீர்கள். இப்போ உங்க வீட்டுல என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிரசன்னம் அப்படியே தங்கி இருக்கிறது. வேதத்துல வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேலினுடைய குடும்பத்தில் மாத்திரமல்ல, அவர்களுடைய எல்லா பயணத்திலையும் இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருவாங்களா? இப்போ அங்கிருந்து வந்த உடனே அங்க இருக்கிற பிரசனம் இப்போ அவங்க வீட்டிற்கு போன உடனே அவங்க வீட்டின் மேல தங்கி இருக்கும். இப்போ அவங்க வீட்டை விட்டு வெளியே புறப்படும் பொழுது அந்த பிரசனம் என்ன செய்யும்? அவர்களுக்கு மேகமாக, அவர்களுக்கு glory to God, அவருக்கு பகலில் வெளிச்சமாக என்ன செய்யும் தெரியுமா? அவர்களுடைய பயணத்துல இந்த பிரசன்னம் கடந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க இருந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது இந்த பிரசன்னத்தை நீங்க என்ன செய்றீங்க? அப்படியே கேரி பண்றீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போகும் பொழுது இந்த பிரசன்னம் உங்க வீட்டுல தங்கி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இனி உன் எல்லைகளில் என்ன செய்யாது? அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது. உன் வாசல்களில் என்ன சத்தம் தான் இருக்கும் அப்படின்னா? துதியின் சத்தம் தாங்க இருக்கும். அப்ப ஆராதனையில நான் கர்த்தரை துதிக்கும் பொழுது என் வீட்டில் அற்புதம் நடக்குது. காரணம் வேற யாரும் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை நான் சுமந்து செல்லுகிறேன். அந்த பிரசன்னத்தை வீட்டில் கொண்டு அப்படியே இறக்குறேன். நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்க வீடுகளில் கர்த்தருடைய சத்தம் துதியின் சத்தமாய் மாறும் பொழுது அந்த பிரசன்னம் என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு வேண்டிய வேலையை செய்யும். ஐந்தாவது, எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, நீ ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார். இப்போ உங்களுக்கு முடியாம நீங்க ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க, கடைசியில் இந்த பாஸ்டர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ ஆராதனை நடக்கும் பொழுது, ஆண்டவரே நீ என்னை குணமாக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அட் த சேம் மூமெண்ட் அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க குணமாகிருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் உங்க மேல கையை வைத்தாதான் சுகம்னு இல்லை, நீ அவருடைய வார்த்தையை சொல்லும் போது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன்னு சொல்லும் போது அந்த நிமிஷத்துல நீங்க என்ன செய்ய தெரியுமா? நீங்க குணமாவீங்க. வேதம் சொல்லுகிறது, என்னை ரட்சியும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆராதனையில ஏமா அன்னைக்கு சர்ச்சைக்கு வரல? வைத்த வழி பாஸ்டர். ஆனா வேதம் சொல்லுது, சபையில வந்து ஆண்டவரை துதிச்சா என்ன போயிருமா? வைத்த வழி போயிரும்னு சொல்லுது. ஆனா நான் என்ன செய்யறேன்? வைத்த வழினால எங்க வரல? ஆலயத்திற்கு தடை பண்ணுகிறேன், ஆராதனைக்கு தடை பண்ணுகிறீங்க. கொஞ்சம் நல்ல கவனி. ஆண்டவரை துதிக்கும் பொழுது உனக்குள் இருக்கிற பலகீனம் மாறும். எப்போ? ஆண்டவரை துதிக்கும் போது. வேதம் சொல்லுகிறது,
உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் என்ன செய்யுமா? பூரணமாய் விளங்கும். எப்போ விளங்கும் அப்படின்னா, அவருடைய பலனை நான் ரிசீவ் பண்ணும்போது, அவருடைய வல்லமையை நான் ரிசீவ் பண்ணும்போது. இதை எங்க பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா, ஆராதனையில மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆராதனை மட்டும்தான். ஏன்னா உங்க நடுவில் யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆறாவது, எரேமியா 20வது அதிகாரம் 13வது வசனத்துல, நம்முடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து நம்மளை தப்புவிக்கிறாராம். பொல்லாதவருடைய கையிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். எப்போ? அவரை ஆராதிக்கும் பொழுது. ஏழாவது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? துதித்து கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. சடுதியிலே. சடுதியிலே அப்படின்னா என்ன? சடன்லி, திடீர்னு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. உங்க வாழ்க்கையில நீங்க கட்டப்பட்ட நிலைமையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா துதித்து பாரு. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற அஸ்திவாரங்கள் அது அசைவுட்டுடுது. ஏன்னா அந்த நாட்களில் கைதிகளை என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்ல சுவர்களிலும் அந்த தூண்லையும் விலங்குகளினால சங்கிலியினால என்ன செய்திருப்பாங்க? கட்டி வைத்திருப்பாங்க. இப்ப இவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். அஸ்திபாரமே என்ன செய்யுது? அசைகிறது. துதியில மட்டும்தாங்க. அசையாததும் அசையணும் அப்படின்னா அது எதில் நடக்கும் தெரியுமா? துதியில தான் இருக்கும். எனக்கு இப்போ ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு தான் அசைவே வரமாட்டுக்கு. துதியில என்ன வரமாட்டுக்கு? அசைவே வரமாட்டுக்கு. Worship is the weapon. அது ஒரு ஆயுதம். அதை நீ பயன்படுத்தி பாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் அவ்வளவுங்க. உன் வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலிருந்து நீ விடுதலை அடைந்து விட கூடாது என்பதற்காக தான் அவன் மெதுவா சொல்லுவான். டாக்டர் சொல்லியிருக்கிறார்ல, அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அசையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அசைஞ்சிராத. நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நடக்காத, வீட்டிலே இரு. எதை எடுத்துக்கொள்றோம்? டாக்டர் சொன்ன வார்த்தை. வேதம் சொல்றத நம்பு. கர்த்தரை துதிச்சு பாரு. தாவீது தன்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க, தாவீதை போல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே கிடையாது. துதியினாலேயே தன் வாழ்க்கையில உயர்ந்தவன் ஒரே ஒரு ஆள் யாருன்னா தாவீது மட்டும்தாங்க. அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க. ஆனா ஆண்டவரை துதிக்க மட்டும் தெரியும். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கும் போது, துதிக்கிறதுனால மேன்மையாவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதுல சொல்லுங்க? துதிக்கிறதுனால என்ன அடைவான்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மேன்மையை அடைய முடியும். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்தவன அரசனாய் மாற்றினது என்ன தெரியுமா? ஆராதனை. துதிக்கிற துதி அவனை என்ன செய்தது? மேன்மையடைய செய்தது. 1 நாளாகமம் 23வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது கிழவனும்
பூரண வயதும் உள்ளவனா இருந்தான். தமது குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேல் மேல் என்னமாக்கினான்? ராஜாவாக்கினான். சாக போகிறான். நல்ல கவனி, சாக போகிறவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சாவதற்கு முன்பாக 30 வயதிற்கு மேற்பட்ட லேவியர்களை அவன் தனித்தனியாக அப்படி பிரிக்கிறான். எதற்காக பிரிக்கிறான் அப்படின்னா, கர்த்தரை துதிக்கிறதற்காக சிலரை என்ன செய்யறான்? அவன் நியமிக்கிறத நீங்க பார்க்க முடியும். 5வது வசனத்துல பாருங்க, 4000 பேரை கர்த்தரை துதிப்பதற்காக நிறுத்துறாங்க. எத்தனை பேரை? கோத்திரம் கோத்திரமா பிரிச்சு 4000 பேரை அவன் துதிப்பதற்காக நிறுத்துகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, தன் வாழ்க்கையில அவன் அனுபவித்தது. வேதத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனம், சங்கீதம் 18:49 நீங்க வாசித்தீங்கன்னா தாவீது சொல்றான் பாருங்களேன். அவன் என்ன சொல்றான்? 22:50, இதின் நிமித்தம் நில்லுமா, இதின் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நான் பாடுவேன். எது நிமித்தம்? ஏன் அவன் துதிக்கிறான்? இது நிமித்தம் அப்படின்னா, இந்த காரணத்திற்காகத்தான் நான் கர்த்தரை துதிக்கிறேன், அதுதானே அர்த்தம். சரிதானே? நான் சொல்றது சரியா? இது நிமித்தம் நான் ஆண்டவர், அவன் என்ன சொல்றான்? இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் நான் உம்மை துதிப்பேன். அப்ப அவன் துதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, 49வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், என் விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே என்ன செய்கிறார்? அவர் இப்போ என் சத்துருக்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? விலக்கி விடுவி. சங்கீதம் 18:49. இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து. எதற்காக? மேல இருந்து வாசிமா 46ல இருந்து. கர்த்தர் ஜீவனுள்ளவர், கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் என் கண்மலையானவர், என் ரட்சிப்பின் தேவன் யாராக இருப்பாராக? உயர்ந்து இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எனக்காக பழிக்கு பழி. நீ யாரையும் பழி வாங்க வேண்டாம் ஐயா. நீ யாரையும் என்ன செய்யண்டாம்? அவனை ஒரு வழி இல்லாம நான் விட மாட்டேன்னு சொல்லாத. வேதம் தெளிவா சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, அதை நீ உன் கையில எடுத்துறாத. ஆனா ரட்சிக்கப்பட்ட விசுவாசி பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கு. வேதம் சொல்லுது, நீ யாரை என்ன செய்யாத? பழி வாங்காத. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் என்ன செய்கிறீர்? உயர்ச்சி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே நான் ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஏங்க கர்த்தரை துதிக்கணும்? உனக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்கள், உனக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கணும் அப்படின்னா துதிச்சு பாரு. உனக்கே தெரியாது, அவர்கள் எல்லாரும் என்ன செய்திருவாங்க? அழிஞ்சு விடுவாங்க. ஏங்க வேதத்துல யோசபாத் என்கிற ஒரு ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு பயம் வருது. காரணம்,
அவனை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ண வரும் பொழுது யோசபாத் பயந்து போய் யாரை தேடுகிறான் அப்படின்னா கர்த்தரை தேடுகிறான். யாரை தேடுகிறான்? கர்த்தரை தேடுகிறான். இப்ப கர்த்தரை தேடுவதற்கு அவன் மட்டும் இல்லை, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா யூதா ஜனங்களையும் அழைத்து ஒரு உபவாசத்தை போட்டு, வாங்கடா எல்லாரும் என்ன செய்வோம், கர்த்தரை தேடுவோம். அப்படியே அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, கர்த்தரை தேட ஆரம்பிச்சாங்க. சரியா? இப்போ கர்த்தரை தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தரை அவர்கள் துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சபையில என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவர் மேல இறங்குறார். இப்போ ஒருவர் மேல இறங்கி இப்போ அவன் என்ன செய்யறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளு. அங்க வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து, ராஜாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், கேளுங்க, நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். உடனே யோசபாத் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை அவன் என்ன செய்யறான் தெரியுமா? துதிக்கிறான். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. பயம் ஒருத்த மாத்திரம் இல்லைங்க, சுத்தி இருக்கிற 3 பேரும் ஒன்னாயிட்டான். Glory to God. என்ன செய்வதென்று தெரியல, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். இப்ப அவன் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, அப்படியே தீர்க்கதரிசிகளை நம்புங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். யுத்தத்திற்கு நீங்க கடந்து போங்க, ஆனா அந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்க யுத்தத்தில் நிற்பீங்க, ஆனா உங்களுக்காக யார் யுத்தம் செய்வா? கர்த்தர் யுத்தம் செய்வார். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும். யாரை நிறுத்தினா? சத்தமா சொல்லுங்க. ஏங்க, யுத்தத்துக்கு என்ன செய்யணும்? யுத்தம் செய்யக்கூடிய ஆளை நிறுத்தணும் இல்ல? ஆனா இவன் என்ன சொல்றான்? பரிசுத்தமுள்ள மகத்துவமான தேவனை துதிப்பதற்கு ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவன் தேவனை துதிக்கிறவர்களை நிறுத்தினான். தேவனை துதிக்கிறவர்களை நிறுத்தினான். 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, ஆராதனை பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என்ன நீங்க யாரும் எடுக்கலையோ? எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கீங்களா? 2 நாளாகமோ 20வது அதிகாரம் 22வது வசனம். 2 நாளாகமோ 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவங்க பாடி, சொல்லுங்கம்மா எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ போய் பக்கத்து வீட்டுல சண்டை போட வேண்டாம். நீ உன் வீட்டுல உட்கார்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் போது உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ பாடி தொடங்கும் பொழுது எங்க நடக்கும் அப்படின்னா, ஸ்பாட்ல அற்புதம் நடக்கும்.
எந்த யுத்தமா இருந்தாலும், வீட்டுக்குள்ள யுத்தம் இருந்தாலும், வீட்டுக்கு வெளியே யுத்தம் இருந்தாலும், ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா துதி. ஒரே ஆயுதம் துதி. யுத்தத்தை ஜெயிப்பதற்கு, ஏன்னா எல்லா வசனத்தை எடுக்க நேரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது, நீங்க யுத்தம் பண்ணியும், நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்கல்ல, இந்த யுத்தத்தை எப்படி ஆயிலும் வேற வழி கிடையாது, விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. நீங்க யுத்தம் பண்ணியும் ஜெயத்தை பார்க்காம இருக்கிறீங்க. உங்க மாமிச சரீரத்துல போராடியும் ஜெயத்தை காணாம இருக்கிறீங்க. எதுக்கு அந்த சண்டையை போட்டுட்டு? ஒழுங்க உள்ள கஞ்ச குடிச்சிட்டு ஒழுங்க ஆண்டவரை துதிச்சு பாரு. கட்டாயம் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும். கட்டாயம் என்ன உண்டாகும்? சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை ஆண்டவர் என்ன செய்வார்? விழ பண்ணுவார். உன் குடும்பத்துல சமாதானத்திற்கு விரோதமா ஏதாவது ஆவி எழும்புதுன்னா உடனே நீங்க மனசிலாக்கணும், அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்துரு இருக்கிறான். நீ உடனே என்ன செய்யக்கூடாது? சண்டை போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கக்கூடாது. துதிக்க ஆரம்பி. ஆண்டவரே என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு பிரச்சனை வருது. இன்னும் சில இடத்துல இதை சொல்லி ஆகணும், முக்கியமான பதிவு. நீங்க உங்க வீட்டில் ஜெபம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, இப்ப 2 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணி இன்னொருத்தர் ஜெபம் பண்ணல அப்படின்னா கட்டாயம் சமாதானம் கெட்டு போகும். அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யக்கூடியவர்களா இருக்கணும்? ஜெபிக்க கூடியவர்களா இருக்கணும். அப்பந்தான் உங்களால என்ன செய்ய முடியும்? அந்த போராட்டத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். துதிக்க ஆரம்பிங்க. அதனுடைய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நான் உண்மையா சொல்றேன், ஒரு யுத்தத்திற்கே துதிக்கிறவர்களால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா நீ துதிச்சு பாரு. உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை உன்னால மேற்கொள்ள முடியும். சில காரியங்கள் உங்களால மேற்கொள்ள முடியாம இருக்கிறது, முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, முடியல. உங்க பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுங்க. துதிக்க கற்றுக் கொடுங்க. எப்படி துதிக்கணும்னு சொல்லிக் கொடு. தேவனுடைய ஆராதனை எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடு. சர்ச்சுக்கு வரும்போதே பேக்ல 4-5 பொம்மையை போட்டுக்கிட்டது, வந்த உடனே பொம்மையை தூக்கி பிள்ளைக்கு முன்னாடி போட்டு இந்த விளையாடு ராசா. என் பிள்ளை என்ன மாதிரி விளையாடுது இல்ல? கொஞ்சம் யோசி. இது சர்ச். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார். அன்னைக்கு சொல்லி கொடுத்தான், சாமிய கண்ணை மூடி கும்பிடுறா, கண்ணை திறந்தா சாமி கண்ணை குத்திரும்னா. ஐயோ கண்ணை குத்திருமா சாமி அப்படின்னு என்ன செய்தான்? பயந்து போய் கண்ணை என்ன செய்யும்? இப்படி மூடிவிடும். ஏன்? கண்ணை குத்திரக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? அவர் கண்ணை குத்துட்டும் பார்ப்போம். நீங்க எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ, நீங்க என்ன செய்கிறீர்களோ, நான் வேத வசனத்தின் அடிப்படையில் பேசுறேன், இந்த துதியானது உன் தலைமுறை தலைமுறையாய் கடந்து செல்ல வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அடைந்த மேன்மையை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்பதற்காக அவர் ராஜாவான அடுத்த நிமிஷமே 4000 பேரை அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சா தெரியுமா? துதிக்கிறவர்களை நிறுத்தினாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஜனங்களை தேர்ந்தெடுத்தான். துதிச்சு பாரு. நான் இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது, ஆனா அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு 40 வருஷம் போராட்டத்தை ஜெயித்து நாளைக்கு
அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளலான்னு இருக்கும் பொழுது முன்பாக எரிகோ மதில் தடையாய் இருந்தது. வசனம் சொல்லுது, யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். போராட்டம் போராட்டம் போராடி இப்போ ஜெயித்திரலான்னு இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒன்று ரெடியா இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கும், அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும். எவ்வளவு போராட்டங்களை, எவ்வளவு சத்துருக்களை, எவ்வளவு எதிராளிகளை சந்தித்து சுதந்திரத்திலான்னு இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பிரவேசிக்க முடியாதபடி எரிகோ அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், என்ன ஆண்டவரே, உங்க வார்த்தையை நம்பிதானே இந்த ஜனங்களை கொண்டு வந்தேன், வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், என்ன ஆண்டவரை செய்வது? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தேன்? எரிகோ. இப்ப என்ன தடையா இருக்கு? கொஞ்சம் நல்ல வார்த்தையை நல்லா கவனிக்க. என்ன தடையா இருக்கு? எரிகோ மதில் தடையா இருக்கு. ஒருத்தனும் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. 2வது ராஜா, 3வது யுத்த வீரர்கள். அப்படியே உள்ள போனா யுத்த வீரன் விடுவானா? இல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சரிமா சொல்லுது? உனக்கு முன்பாய் தடையா இருக்கிற எரிகோவை நான் உனக்கு கையில கொடுத்தேன், அந்த ராஜாவை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், யுத்த வீரர்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அந்த எரிகோ முதல்ல நீ சுற்றி வா. Glory to God. ஒருத்தனும் பேசக்கூடாது, வாயே திறக்க கூடாது, 7 நாள் சுற்றி வரணும். அவங்க அப்படியே செய்தாங்க. 7வது நாள் 20வது வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்க என்ன செய்தாங்க? 7 நாளும் சுத்தி வரான் சார். 7வது நாள் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு சேலஞ்சா சொல்றேன், கர்த்தரை துதிச்சு பாரு, உனக்கு முன்பா இருக்கிற அலங்கம் இடிந்து விழாம். Glory to God. மகாரவாரத்தோடு முழங்கையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அதுதாங்க உன்னுடைய துதிக்குடைய ரகசியம். துதியினால மேன்மை அடைய முடியும். துதியினால உனக்கு முன்பா இருக்கிற சத்துருக்களை ஜெயிக்க முடியும். துதியினால உனக்கு முன்பா இருக்கிற தடை கற்களை உடைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிச்சு பாருங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுதுதான் ஆராதனையில கர்த்தர் வாசம் பண்ணுவார். இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனா மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரை நல்ல கவனிங்க, மேலும் தம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோர்களே, நீங்கள் யாவரும் அவரை 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 துதியுங்கள். யாரெல்லாம் துதிக்கணும்? நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீ பெரியோரா இருந்தாலும் சரி, நீ சிறியோரா இருந்தாலும் சரி, கர்த்தரை
துதிக்கணும். இந்த சத்தம் எங்கிருந்து உண்டாச்சு? சிங்காசனத்திலிருந்து உண்டாச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது மனுஷனுடைய சத்தம் இல்லை. ஏதோ ஊழியர் ஆராதனை நடத்தும் பொழுது சத்தமா துதிங்க, சத்தமா துதிங்க, வாயை திறந்து துதிங்க, கரங்களை தட்டி துதிங்கன்னு சொல்றாருல்ல, அது அவருடைய சத்தம் அல்ல. அது ஏற்கனவே சிங்காசனத்திலிருந்து வந்த சத்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக, ஓ glory to God, 7 குத்து விளக்குகள் மத்தியில் வெண்வஸ்திரம் தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தரை நீ துதிக்கும் பொழுது, பரிசுத்தர் 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 என்று நீ ஓயாமல் அவரை துதிக்கும் போது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் சிங்காசனத்திலிருந்து எழுந்து வந்து உன் நடுவிலே உனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா அவர் உனக்கு வேண்டிய சகாயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாரியா. உனக்கு வேண்டிய உதவியை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு ஆராதனையில வாரோம், சபையில கடந்து வாரோம், மாற்றங்கள் வரமாட்டுக்கு, பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகாமல் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரே இடத்துல இருந்துட்டு எப்பண்டா இவர் முடிப்பாருன்னு பார்த்து முடிச்சு பாது, முடிக்காம பாதி எந்திரிச்சு ஓடிடுதோம்ல. எப்படி ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பா. glory to God. இது பரிசுத்த ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தரை துதிப்பதற்காகத்தான் நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன். எதற்காக கர்த்தரை துதிக்கணும்? அப்போ உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக, அவர் உங்க வாழ்க்கையில செய்த இரக்கத்திற்காக, அவர் உங்க வாழ்க்கையில செய்த தயவுக்காக நீ ஆண்டவரை துதிக்கணும். நீங்க உள்ள வந்த உடனேயே அந்த ஒரு வாரம் நடந்த உங்க வாழ்க்கையில கடந்து வந்த அந்த காரியங்களெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால தேவனை துதிக்காம இருக்கவே முடியாதுங்க. திடீர்னு போயிட்டே இருப்பீங்க வண்டியில, எவனாவது குறுக்க வந்து இடிச்சிருவான், உனக்கு ஒன்றும் ஆகாது, அவனுக்கு ஏதாவது சேதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் உன்னை பாதுகாத்தார்ல. எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தான். அவைகள் இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை ஜெயித்தார்ல. பலகீனத்தின் மத்தியில பலனை கொடுத்தார்ல. அந்த பலகீனத்தை தாங்கக்கூடியதுக்கு சக்தியை கொடுத்தார்ல. இதெல்லாம் கொடுத்தாருமா? நம்ம மேல வைத்த தயவு. இவ்வளவு நன்மையை செய்த தேவனை நம்ம துதிக்காம இருக்கலாமாயா? ஆண்டவரை ஆராதிக்காம இருக்கலாமா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேவனை துதிக்கும்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை துதிச்சு பாருங்க. உங்க வேலை செய்த இடத்துல துதிச்சு பாருங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன்னு அவன் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்களேன். அந்த 16வது அதிகாரத்துல 8வது வசனத்துல 4வது வசனத்துல கர்த்தரை துதிப்பதற்கு சிலரை நியமிக்கதை பார்க்கலாம். 2வது சொல்றான் கர்த்தரை 8வது வசனத்துல கர்த்தரை துதித்து பிரஸ்தாபப்படுத்துங்க. அவரை தேடுகிற இருதயம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தேடுகிற இருதயம் மகிழும். நீ ஆராதனையில கர்த்தரை தேடுனா உன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? glory to God, மகிழும். உன் இருதயம் மகிழா. அவர் துதிக்கப்படத்தக்கவர். 25வது வசனம் 16-25 அவர் யாரு? துதிக்கப்பட அவர் ஒருவர் மட்டும்தாங்க துதிக்கு பாத்திரர். 34வது வசனம் அவர் நல்லவர், அவர் நல்லவர். எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கணும் பாஸ்டர்? வாரத்தில் ஒரு நாள் துதிச்சா போதுமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல சொல்றான். 1 நாளாகம 23வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகம 23:30 சீக்கிரம் வாசிங்க. glory to God. நாள்தோறும் எப்ப துதிக்கணுமா? உன் வாழ்க்கையில மேன்மை அடையணும் அப்படின்னா, மேன்மையை பார்க்கணும் அப்படின்னா நாள்தோறும் கர்த்தரை துதிக்கிறோம். காலையிலையும் இது ரொம்ப கஷ்டமாச்சு. வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. இதுல டெய்லி வேற கர்த்தரை துதிக்கணுமா? அப்புறம் என்ன சொல்றாரு? காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை போற்றி துதித்து
ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க பலிகளை செலுத்துகிற சர்வ நாட்களிலும் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிப்பதற்கு நேரம் இல்லைங்க. வேதம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிக்கணும். காலையிலும் மாலையிலும் கர்த்தரை துதிக்கணும். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதிக்கணும். ஒவ்வொரு அமாவாசையிலும் கர்த்தரை துதிக்கணும். சபையில ஏற்படுத்தப்படுகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தரை துதிக்கணும். துதிச்சு பாரு, உன் வாழ்க்கையில மேன்மை அடைவதை நீங்க பார்ப்பீங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் அரசனாக்க முடியும்னா உங்களை என்னையும் glory to God. ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்து எவ்வளவு புத்தியை கொடுத்து கர்த்தருக்கே ஐடியா கொடுக்கிற அளவுல நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஞானத்தை அவர் ஆராதனை செய்ய பயன்படுத்தி பாருங்க. நான் சொல்றேன், மகத்துவங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எதை பார்ப்பீங்க? மகத்துவங்களை பார்ப்பீங்க. கர்த்தரை துதிச்சு பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிச்சு பாருங்க. நான் நிச்சயமா சொல்றேன், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. வாழ்க்கையில எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களையும் glory to God மேற்கொள்வதை நீங்க பார்க்க முடியும். ஜெயம் கண்டிப்பா உண்டுங்க. கர்த்தரை துதிச்சு பாரு, ஜெயம் கண்டிப்பா இருக்கு. உங்க வாழ்க்கையிலுடைய அனுபவத்தை துதியின் அனுபவமாய் நீங்க மாற்றி பாடுறேன். உங்க நெருக்கத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. துதிக்க முடியாது, நெருக்கத்துல கர்த்தரை துதிக்க முடியாது, பிரச்சனைகளை கர்த்தரை துதிக்க முடியாது. காரணம், நீ துதிச்ச அப்படின்னா நீ அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை அடைந்துருவ என்பது சத்துரு உங்களை துதிக்க விட மாட்டான், தேவனை தேட விட மாட்டான். ஆனா நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பா இருக்கிற சத்துருக்கள் விழுவதை உங்க சொந்த கண்கள் காணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்வாராக.